இப்போது மறுபடியும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா கட்டாயம் இது வந்து ரொம்ப நிர்பந்தத்துக்குரியதா அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எனக்கு தெரியாது. ஆனால் அது கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த டைவர்ஸ் விஷயம், அதுக்கப்புறம் கவுன்சிலிங் விஷயம் பேசினேன். இப்போ எனக்கு கணவனோ மனைவியோ பிரிகிறாங்களா அப்படிங்கிறதுல எனக்கு வந்து என்ன சொல்கிறது, சில விஷயங்கள் வந்து யாரோ ஒருத்தர் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதுனால, அதாவது என்ன சொல்கிறது, உன் மனைவி உன்னை ஏமாற்றிடுவா, உன் மனைவி உன்னை ஏமாற்றிடுவா அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, கணவனை பற்றி மனைவி கிட்ட, உன் கணவன் யாரும் பழகிறானோ என்னமோ, உன் கணவன் உன்னை ஏமாற்றிடுவான் அப்படின்னு இவங்க என்னென்ன விஷயத்தையெல்லாம் அவங்களுடைய சொல்கிறது ஒரு திங்கிங்கே டவுனாக இருக்கும். அந்த நேரத்தில் எவ்வளோ புத்திசாலித்தனமாக பேச முடியுமோ அந்த மாதிரி பேசி 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 உங்கள் ஆள் மனசுக்குள்ளேயோ அல்லது உங்களுடைய எண்ணங்களுக்குள்ளேயோ அவங்க சொல்ல வந்த விஷயத்த தூபமாக போட்டுடுறாங்க. அது அப்படியே புகையாக கிளம்பி தான் உங்களுக்கு வந்து நான் ஒரு கட்டத்துக்கு மேலே கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுது. இதில் வந்து கணவன் சுமாராக இருக்கான், மனைவி அழகாக இருக்கா, அதனால் கண்டிப்பாக ஓடி போயிடுவாங்க. நீங்கள் சொல்கிறதுனால தான் அவங்க ஓடி போகிறாங்க, சொல்கிறதுனால தான் வேறு யாரு கூடயாவது அஃபேர் ஆகுறாங்க. அதே சமயம் அவங்க குடும்பமாக இருக்காங்க, குழந்தை குஞ்சுகளோடு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் மெனக்கெட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறதோ, இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட பேசி அவளுடைய மனசை கலைக்கிறதோ, இல்லை அவள் எதில் வீக்னஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் அவளுக்கு அந்த எந்த வீக்னஸ் இருக்கோ அந்த வீக்னஸுக்கு தேவையான தீனி கொடுக்கறதுனாலையும் அந்த குடும்பம் வந்து நிர்கதிக்கு வந்துடுது. அந்த குழந்தைங்க வந்து படாத பாடுபடுது. என்ன சொல்கிறது, 10 பேர் மத்தியில் அவங்க படுற அவமானம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு வந்து அம்மா குற்றவாளியா அப்பா குற்றவாளியான்னு கூட அவங்களால அது ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஆனால் சண்டை நடக்கும்போது வெறிக்கி பார்ப்பாங்க, என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ அப்படின்னு. ஆனால் குழந்தைங்க மனசில் என்ன தோணுனா, நம்ம அம்மாவை பாரு எப்படி திட்டுறாங்க அப்படின்னு தோணும். அதே அம்மா வீட்டு சைட்லேருந்து அப்பாவை திட்டினா நம்ம அப்பாவை பாரு எப்படி திட்டுறாங்க அப்படின்னு தெரியும். இந்த இடத்துல பெரும்பாலும் என்னென்னா, நம்ம தாயை டிபெண்ட் பண்ணியே குழந்தைங்க வளர்றதுனால அப்பா மேலே சரியான முடிவுகள் இருக்கா என்னன்னு அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. அந்த குழந்தைங்க வந்து அம்மாவை சார்ந்துதான் இருக்கும். சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குழந்தைங்க இடைஞ்சலாக இருக்கும்போது தாயால் கொல்லப்பட்ட குழந்தைங்கன்னு எத்தனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நினச்சி பாருங்கள். அதனால் நீங்கள் தொடங்கக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையிலையோ அம்மானா இப்படிடா அப்பானா இப்படிடா 2 பேத்துக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போதுன்னு அந்த குழந்தைகளுக்கு புரிதலோட ஒரு வாழ்க்கை கொண்டு வாங்க. அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கெட்ட நேரங்களில் ஒரு சரிவு வரும்போது டக்குன்னு அந்த குழந்தைகளும் உங்களுக்கு வந்து ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க. சரி விடுமா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல அந்த குழந்தைங்க சமாதானம் பேசுறக்காவது அவங்களுக்கு அது ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அதே மாதிரி என்னென்னா, ஒரு வீட்டில் ரொம்ப கடுமையாக பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால் தயவு செய்து ஏதோ ஒரு சார கொஞ்சம் அந்த பிரச்சனையை வந்து சலசலப்பு பண்ணாமல், பிரச்சனையை பெருசு பண்ணாமல் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அந்த கரெக்டாக அந்த ஒரு டைம் மாறும்போது அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடலாம். என்னங்க எத்தனை தடவை சொல்லியாச்சுங்க, இது மாதிரி தான் பிரச்சனை ஆகிட்டே இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள்லாம் தான் கவுன்சிலிங் எடுத்துக்கணும். கவுன்சிலிங் அப்படிங்கிற இடத்துல வந்து நான் கவுன்சிலிங் வந்து தயவு செய்து கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையும் அவங்களுடைய திருப்பாதங்களை நான் தொட்டு கூட நான் வணங்கி இது பண்ணிக்கிறேன். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு உள்ளுக்குள்ளே வந்து அவங்கக்கிட்ட இருந்து விஷயத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் பேசக்கூடிய ஒரு பொறுப்பான பேச்சு, இது வந்து அவங்களுடைய ஆள் மனசு புத்தியினுடைய தெளிவை கொடுக்கணும். இப்போ இந்த பொருள் இப்படி புலங்குறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதில் என்னென்ன இருக்குது. ஒரு பேனாவே எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அது இங்கு நிரம்புறக்கு ஒரு பகுதி, அதுக்கு ஒரு கட்டை, அதுக்கு ஒரு பின்னு, அதையும் காப்பாற்றி வைக்கிறதுக்கு மேலே ஒரு நிப்பு, இந்த மாதிரி அந்த ஒரு விவரத்தை நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் அது மாதிரி கேட்கும்போது, ஏன்னா நாங்கள்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறோம் எங்களுக்கெல்லாம் கேட்க தெரியாமையாங்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க பேசுகிறத வச்சு பார்க்கும்போது உங்களுடைய கேள்விகள் சைலண்ட் ஆயிடுது. ஏன்னா சில இடங்களில் கவுன்சிலிங் பார்த்துட்டு வந்தவங்க வந்து என்கிட்ட இந்த மாதிரி கேட்டாங்க, இந்த மாதிரி பேசினாங்கன்னு நிறைய சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து அந்த நேரத்தில் சில கேள்விகள் தோணும், இது இவங்க கேட்கல, இது கொஞ்சம் கேட்டிருக்கலாமோ அப்படின்னு. அப்போது அவங்களுக்கு பின்னாடி ஐயோ நம்ம இது இவங்க சொல்லும் போதே நம்ம புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கணும். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அங்கே இருக்கக்கூடிய அந்த சிக்கலைவே எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். இப்போ எனக்கு வந்து என்னுடைய கணவனை பிடிக்கலேன்னு ஒரு மனைவியோ அல்லது என்னுடைய மனைவியை பிடிக்கலேன்னு ஒரு கணவன் வந்தாங்கன்னா சாலிடான ரீசன், அதில் உறுதியான நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலேன்னு சொல்கிற காரணம் என்ன? அவளோட அழகு இல்லைன்னு சொல்கிறீங்களா,
இல்லை அவள் கூட தாம்பத்தியம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப வேதனையான ஒரு சூழல் ஏற்படுதுன்னு சொல்கிறீங்களா? அல்லது இதே கேள்வி தான் பெண்ணுக்கும் ஆணுக்கும், நீங்கள் மாற்றி கொஞ்சம் ஆணுக்கு தகுந்த மாதிரி பெண்ணுக்கு தகுந்த மாதிரி கேள்வி. அப்போ ஆழமாக கேட்கும்போது அதிலிருந்து தோண்டி ஒரு பிரச்சனை என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்த முடியும். ரெண்டாவது, மற்ற கேள்விகள் நீங்கள் கேட்கும்போது இல்லை உங்களுக்குள்ளே அது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங்காக போகுது, ஆனால் அதை தாண்டி உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை வருதுங்கும்போது இவங்க குறிப்பிட்டு இந்த ஒரு வார்த்தை சொல்கிறதுனால எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, அல்லது ஒரு வார்த்தை இப்படியெல்லாம் இருக்குது, நீ என்னை ஏமாத்திடுவியோன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி வீட்டில் அவங்க பேசுறதுனாலையோ, அதே மாதிரி இன்னொரு சைடில் இவங்க இந்த பொண்ணு சைடில் இவர் ஏதாவது இருக்குதோ, இவர் ஏதாவது பழகுறாரோ, அதனால தான் வீட்டுக்கு சரியாக கொடுக்கறது இல்லையோ அப்படின்னு இந்த கேள்வி வருது பார்த்தீங்களா? அவங்க அந்த இடத்துல தான் நான் அவங்களை விசாரிக்கவே சொல்கிறேன். அவரை இல்லைம்மா இந்த மாதிரியெல்லாம் அவர் பிஹேவ் பண்ணல, உங்களுடைய எண்ணங்களில் இருக்குதுங்கிற புரிய வைக்கிற மாதிரி உங்களுடைய கேள்விகள் இருக்கணும். படித்து உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி கேள்வி கேட்டால் அவங்கக்கிட்ட இருந்து இந்த மாதிரி விஷயங்களை எடுக்க முடியும் அப்படின்னு. இப்போ பெரும்பாலும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆம்பளை பொறுத்த வரைக்கும் பசங்க அதாவது ஒரு 30 அல்லது 29க்கு மேலே என்ன கணக்கு எடுத்துக்கோங்க, சில அனுபவங்களை தாண்டி தான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் தன்னை விட 5 வயசு அதிகம் 6 வயசு அதிகம் ரொம்ப வயசு கூடின பெண்கள்கிட்ட அதில் தான் அங்கே செதஞ்சு போகிற இடமே முக்கியமானது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கூட எல்லாம் இவங்க கொஞ்சம் பழக்க வழக்கத்தின் பேரில் தனிப்பட்ட முறையிலெல்லாம் இது பண்ணுறாங்க. இப்போது நல்லா யோசிச்சுக்குங்க பெண்களை, நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தால் முதல்ல அதிலிருந்து விடுபடுறதுக்குண்டான வழியில் பார்த்துக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா, அவனுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய மணி அல்லது உங்ககிட்ட தவறாக அது பிஹேவியரில் இருக்காங்க இல்லையா, அது இந்த மாதிரி ஏதோ ஒரு பெனிஃபிட்டை எதிர்பார்த்து தான் அவங்க உங்கள் கூட பழகிறதுக்கு ரீசன். அடுத்த ரீசன் என்னன்னு கேட்டால், உங்களுக்கு கன்சீவ் ஆயிடுவீங்கிற பயம் அவனுங்களுக்கு இருக்காது. அதே சமயம் நீ என் கூட வாழு இல்லை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் அந்த இடத்துல உருவாகாது. சரிங்களா? அல்லது இவங்க ஃபேமிலியில் இந்த மாதிரி வருத்தத்துக்கு உட்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பொண்ணோட வாழ்க்கை தான் நாசமாக போகுமே தவிர நீங்கள் தப்பிச்சு போயிடுவீங்க. பெரும்பாலும் வயசில் அதிகமாக இருக்கிறவங்க அந்த மாதிரி பெண்களை பொதுவாக டார்கெட் பண்ணுறவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் கேட்டுங்க. கணவனுக்கும் மனைவிக்கு நடுவில் கணவன்மார்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒய்ஃபுக்கிட்ட அவளை ரொம்ப தாழ்வாக நினைக்கவோ அல்லது ரொம்ப தாழ்வாக பார்க்குற இடத்துலையெல்லாம் அவளை அவமானப்படுத்தி சிரிக்கிறதோ அல்லது ஏதோ ஒன்று நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்க, அல்லது அவள் நெருங்கி வரும்பொழுதோ அல்லது நம்மளுக்கு கொஞ்சம் இப்படி இருந்தால் அவள் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை ரொம்ப அன்பை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு 35 வயசுக்கு மேலே ஒரு குழந்தைத்தனமாக உங்கள் மேலே சாயணும்னு நினைப்பாங்க. நீங்கள் அவங்கள தொட்டு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அன்பால் தொட்டு விளையாடுற சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் தயவு செய்து என்ன சொல்கிறது, குடும்பம் நடத்தக்கூடிய எல்லா கணவன்மார்களுக்கும் நான் ரொம்ப வேண்டுதல் வைக்கிறது என்னென்னா, அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் அவங்களுக்கு எழும்புதுன்னு நீங்கள் தெரியும் போது அதுக்கெல்லாம் இடம் கொடுங்க. அதையெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு என்ன ஏதுன்னு பார்த்து அவங்க கூட கொஞ்சம் பிரியத்தை அதிகப்படுத்திக்கிங்க. குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துருந்ததுன்னா தயவு செஞ்சு நீங்கள் குழந்தையில பாட்டி வீட்டில் தாத்தா வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஒரு வெக்கேஷன் மாதிரி வெளியே போயிட்டு வாங்க. என்ன சொல்கிறது, மறுபடியும் ஒரு தேர்நிலவு போன மாதிரி போயிட்டு வாங்க. அதில் அவங்களுக்கு உடனடியாக திருப்தி ஆயிரும். நிறைய அள்ளி கொடுத்தாதான் அவங்களுக்கு திருப்தி ஆகும்னு இல்லை, அப்பா நம்மளுக்கு 2 நாள் இவர் நம்ம கூட இருக்க போகிறாரு அப்படிங்கிற அந்த அப்பேசமே அப்படியே அடங்கிடும். அந்த மனசுக்குள்ளே எழும்பக்கூடிய அந்த ஆசைகளை அப்படியே அடங்கிடும். அப்போ நீங்கள் போயிட்டு வரும்போது அந்த 2 நாளில் ஒரு ஃப்ரீ கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். சரி, எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் டூரெல்லாம் போகிற மாதிரிலாம் வசதி இல்லைம்மா, நான் நல்லா ஏழ்மையாக இருக்கிறவங்க, வசதி இல்லாமல் இருந்தாலும் கூட கொஞ்சம் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துங்க. எங்கேயோ ஒரு பக்கம் போயிட்டு வாங்க, தனியாக போயிட்டு வாங்க, நீங்களும் அவங்களும் மட்டும் போயிட்டு வாங்க. போயிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு வாங்க. உங்களுக்கு போனோடனே நீங்கள் குடும்ப நாயமெல்லாம் ஒன்றும் பேசக்கூடாது. நீங்கள் அந்த சந்தோஷமாக அந்த நாட்களை மட்டும் அந்த 2 நாட்கள் நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்ததுக்கப்புறமா உங்கள் லைஃப்பை நடத்துங்க. உங்களுக்குள்ள கேள்விகள் வராது. சரி, இது இருக்குது, இது தேவையில்லை, அதே மாதிரி இந்த செலவை தாண்டி நம்ம இது செஞ்சுருக்கோம், நம்ம அடுத்த தடவை இது மாதிரி பண்ணக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். அப்புறம் வீட்டில் அப்படிதான் மனமாற செஞ்சு சாப்பிடுங்க. தயவு செய்து உணவினுடைய விஷயம் ரொம்ப முக்கியம். நீங்கள் விரதம் இருக்கிறதோ அல்லது ஃபாஸ்டிங் மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது ஒரு விஷயங்களை கற்றுக்கிறதோ அதில் மெயின் கிடையாது.
நீங்கள் சாப்பிடக்கூடியதில் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க நீங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்னும் என்னென்னா இப்போ முதல்லலாம் அப்படி தான் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க. இப்போ எப்படின்னா அவங்கவுங்களுக்கு தோணும்போது தட்டில் போட்டு வந்து டேபிளில் வச்சு உட்காந்து சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் எதுக்குங்க, அதுக்கு ஒரு சின்ன ஸ்டூல் போதுமே. நீங்கள் அப்படி உட்காந்து சாப்பிட்றதா இருந்தால் அதோ பெரிய டேபிளில் நீங்கள் ஒரே ஆளாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சந்தர்ப்பம் சூழ்நிலை மாறும்போது ஒரு சாப்பிட்றது தப்பில்லை. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த ஃபோனுங்களையெல்லாம் தூக்கி அக்கட்டை எரிஞ்சு போட்டு நீங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து வீட்டில் 3 நேரமும் உங்களே நான் ஒன்றா உட்காந்து சாப்பிட சொல்ல, ஒரு நேரம் மனசார பேசிட்டு உட்காருங்க. நீங்கள் அவங்க கவலையை கேட்க வேண்டாம், அவங்க கவலையை நீங்கள் கேட்க வேண்டாம், ஒன்றும் பேச வேண்டாம். சும்மா தமாஸ் பேசுங்க. நீங்கள் பார்த்த படங்களை பற்றி பேசுங்க, அல்லது இன்ட்ரெஸ்டிங்காக உங்கள் ஃபேமிலிலேயே நடந்ததெல்லாம் இருக்குல்ல அதை பற்றி பேசுங்க. இப்போ எல்லாருமே ஃபோனையவே வச்சு நோண்டிகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு பேசுறதுக்கான சந்தோஷமான நிலைகளோ சூழல்களோ எதுவுமே இருக்காது. திருமண பக்கமெல்லாம் நீங்கள் ஃபோனை வச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னே தான் இருக்கும். நீங்கள் திருமண பக்கமெல்லாம் ஃபோனை வச்சு பார்த்தீங்கன்னே தான் இருக்குமே தவிர உங்களுக்கான நடந்த நிகழ்வுகள்லாம் இருக்காது. ஐயோ நானும் இவங்களும் ஒரு கடைக்கு போனோம், நாங்கள் கடையில் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி கொள்ளுன்னு சிரிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் ஃபோனை வச்சுட்டு உட்காந்துக்கிறீங்க, அவங்க ஒரு பக்கம் போய் சாய்ஸ் எடுத்துகிட்டு வர்றாங்க. சரி, வீட்டுக்குள்ளேயே அதே மாதிரி தான், அப்படி தான் எல்லோரும் கலந்து பேசணும். பேசிகிட்டு இருக்க ஒரு சிரிச்சிட்டு கூட ஒரு டம்ளர் கீழே விழுந்ததை கூட பாரு. அன்னைக்கு பேசிகிட்டே இருக்கும்போது தண்ணி குடிக்க போனால் டம்ளர் கீழே போட்டான்னு அந்த விஷயத்தை சும்மானாலும் சொல்லி அங்கே சிரிக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள் இருக்கும். எதுவுமே பண்ணுறதில்ல. இந்த ஃபோனே உலகம்னு நினச்சிருக்கிறீங்க. நிஜமாக கேட்டுங்க, உங்களால் மட்டும் இல்லை உங்கள் குடும்ப வளர்ச்சியும் கெட்டு போகும். எல்லாமே அப்படி தான் போயிட்டுருக்கு. இது வந்து நான் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக வரேன்னா ஒன்றிலிருந்து மற்றொன்று, நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒன்றிலிருந்து மற்றொன்றே தவிர மற்றொன்று ஒன்று ஆகாது. நீங்கள் வந்து குடும்ப நிலைகளில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்க. இன்றைக்கி டெக்னாலஜி எப்படி போகுது, டெக்னாலஜிக்கு டைம் கொடுங்க. டெக்னாலஜிக்கு ஒரு 1 ஹவரோ 2 ஹவரோ அல்லது வேலை நேரமோ அதோடு முடிச்சுக்குங்க. டெக்னாலஜி தாண்டி வீட்டுக்குள்ளே நிறைய இருக்குது. அன்பு இருக்குது, ஒரு முதுகு தட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது, ஒரு கையை குலுக்க வேண்டியது இருக்குது. வாடா அப்படின்னு சொல்லி நெஞ்சு மேலே போட்டு அந்த குழந்தைகளை சித்த நேரம் வச்சுருக்கு. வீடியோக்காக போடுறீங்க. குழந்தைகளை தூக்கி நெஞ்சு மேலே போட்டுட்டு நீங்கள் சாதாரணமாக கூப்பிட்டு அந்த குழந்தைய நெஞ்சு மேலே போடுங்க. சாதாரணமாக கூப்பிட்டு ஒருத்தருக்கு சாப்பாட்டுக்கு பசியாடுறக்கு ஏதாவது செய்யுங்க. ஆனால் இது எல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஒரு அற்புதமான வாழ்க்கை பயணத்தை வந்து தொலைக்கிறீங்க. ரெண்டாவது, யாரோ சொல்லி தான் உங்கள் குடும்பம் பிரிஞ்சிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு 40, 45, 50 வரும்போது எல்லாருமே நகருவாங்க. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஒரு நேரம் கை நடுங்கி கீழே விழுகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கும்போது தான் அவங்கெல்லாம் ஒரு உறுதுணையாக இருப்பாங்க. சரிங்களா? அன்னைக்கெல்லாம் பஞ்சாயத்தெல்லாம் பேசி குடும்பத்தை சேர்த்து வைக்கிறவங்க இருந்தாங்க.